கபாடி போட்டின கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுக்கா. எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் கிடைச்சிருக்கு. டேய் இவெல்லாம் கரெக்ட் பண்றான். வந்துட்டானே உச்சாராரு. நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணி என்பதை இளவரச தோள்களை கொண்ட எங்கள் பொன்வயல் வீரர்கள் மீது வைத்துள்ள ஆசை குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழிச்சு கை கால் தனியா வந்துடும். என்ன ஏமா மறக்க? அங்க பாரு மாமனா. ஐயோ அண்ணி அரட்டி கட்டலாம் ஏந்திரங்கடா. டேய் வந்துடுச்சிங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாயப்பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே, முத்தம் கொடுப்பா. மாப்பிள, இந்த தடியங்களை அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவாதவர் ஆர்பர் அவுட். ஏய் ஏய் ரவுண்ட் கட்டறா. அப்படியே கை புடி. ஆமா அடே கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி வாங்க மாமா வாங்க அத்தை. என்னம்மா வள்ளி அப்பா இருக்காங்களா? வணக்கண்ணா. வாயா பெரியசாமி சௌக்கியம். என் பொண்ணுக்கு கல்யாணம்ங்க, அதான் ஐயா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம்.
கல்யாணத்துக்காக பணம் புரட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? எவ்வளவோ முயற்சி பண்ணணுங்க. வேற வழி இல்லாம இந்த ரோட்டோரம் இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சுட்டே என்ன? இல்லைங்க, வித்து விட்டனுங்க. உங்க அக்கா கிருஷ்ணவேணி கல்யாணத்தை உங்க அப்பா இப்படிதான் பண்ண வச்சாரா? ஏமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லிருக்க கூடாது? அது வந்து நான் 1க்கு 3 விலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நாம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு 150 ஏக்கர் தேவைப்படுதான். ஃபேக்டரியா? எல்லாம் அவங்க அண்ணன் பொன்ராஜுதான் கூட இருந்தே உடுத்து கொடுத்தாரு. ஏண்டா ரங்க, இந்த பெரியசாமி ஏதோ ஃபேக்டரி கிட்டுன்னு சொல்லிட்டு போறானே, வாஸ்தவம் தான் ஐயா. பிரிக் ஃபேக்டரி வரப்போகுதான். என்னது பிரிக் ஃபேக்டரியா? 3 போக விலை இருந்த நிலத்தை சாராய ஃபேக்டரி கொடுத்தா இந்த மண்ணுக்கே கேவலண்டா. நெத்தி சுட்ட கொடுக்கிற உன் குங்குமத்தை அழிச்சிடுன்னு சுமந்திர கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பெரியசாமிக்கு இதை கூடவா புரிஞ்சுக்க முடியல? பெரியசாமியை விடுங்கய்யா. அவனுக்கு பணம் விட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான், அதுக்காக நிலத்தை வித்திருக்கான். இந்த கான்ட்ராக்டர் மூர்த்திக்கு எங்கய்யா போச்சு மூளை? அவனுக்கு வீடு வாசல் சீரு செனத்தின்னு எல்லாம் நிறையவே வச்சிருக்கான். ரோட்டோரமா இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை வைக்க போறானா, நாளைக்கு ஒப்பந்தமா. ஏண்டா, நேத்து அவனை நான் கோயில பார்த்தேன், இதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. புறப்படு, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்பா. என்னங்கய்யா இவ்வளவு தூரம்? நீ உன் நிலத்தை விற்க போறியாமே, அப்படி என்னப்பா உனக்கு அவசியம் வந்திருக்கு? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதை போல வேலை கிடைக்காதுயா. இன்னும் 100 வருஷம் போனாலும் நீ இந்த மண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காதே. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி. விருந்து கொடுக்க பாக்குறாங்க. நீ விவரம் தெரிஞ்சவன், இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா, பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னு தான். நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்லை குத்தி தான் சோறு சாப்பிடணும். அதே கால் அதே கால். ஓடாத, நில்லு நில்லு, ஓடாத. டேய், எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். அமுக்கா நீங்க வாங்க. சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடிச்சிருப்பால உன் மூஞ்சி ஏசிக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். வாங்கயா, ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேட்கறாரு. ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சோம்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சிக்க உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரியா சார்? ஓடிட்டான் சார். காச்சேன் புடி. நில்றா. சார், ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய், நீ கடை போற. நான் இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறாங்க. இருங்க சார், ஏன் கூப்பிடுறீங்க? என்ன இனிமையான விசில். என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? சார் கிண்டலா? ஏறா 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 நாய. என்னடா மூஞ்சி சார்? சார், யார கூப்பிட்ட? உங்களுக்குதான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய், அது இல்லண்ணே, ஆ, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய், சத்தியம் பண்ணி சொல்றா, நான் உள்ள இருக்க வேண்டியவில்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ
எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன்.